விஜய் ஃபேன்ஸ் பேசுறது வந்து எப்படின்னா அவங்க ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இப்போ உண்மைன்னு தெரியும். ஏன்னா இப்போ விஜய் சார் கூட எந்த படம் வந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் பேசுவாங்க. அஜித் சார் படமே வந்தாலும் வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. என்னன்னா இதில் வந்து சென்சார்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கு அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வேணால் பொலிட்டிஷியன் கம்பெனியாக இருக்கலாம், அதில் இருக்கிற ஆளுங்க யாருமே பொலிட்டிஷியன் கம்பெனிக்கு சேர்ந்த ஆள் கிடையாது. இந்த கம்பெனி யாருது அதை வச்சு வந்துட்டு இந்த படம் ட்ராப் ஆகுது இந்த கம்பெனி தான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சென்சார்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எங்களுக்குமே நிறைய சீன் கட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களை கண்டாலே எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும். ரீசனாக இந்திய நிறைய பிரச்சனை திருப்பூரில் அங்கெல்லாம் சில இந்திக்கா பசங்க பண்ணுற சில வேலையெல்லாம் அது நடந்தாலும் இந்தினாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்தோடனே இந்திக்காரங்களுக்குமே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அந்த கன் ஷூட்டு அது எல்லாமே ஒரு டேக்லேயே பண்ணுது. ஸோ மேமே எனக்கு வந்து கடைசியில் வந்துட்டு நான் நீ ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சட்டையில் ஃபுல்லாக ரத்தத்தோட ஒரு போராளியோட இதை வந்து நாங்கள் அதில் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியும் பட்டோம். என்ன ஸோ ஃபைட் மாஸ்டர்லாம் சொன்னாங்க ஜம்ப் ஆகி விழுக்கோல அப்படி கொஞ்சம் தலையை நிமித்தி பண்ணாங்க. நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஸோ பண்ணாதனால வந்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னா பராசக்தி அப்படின்னு ரீசெண்டாக ரொம்ப பரபரன்னு பேசப்படுற படத்துல இருந்து நம்ம ஐயப்பன் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட கேரக்டர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் அப்படின்னா இது ஹிந்தி போர்டு அழிக்கிறது நல்லா இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப இதாக இருந்து இப்போ பேசப்படுறதே அதுதான் பேசப்படுறது. யாரு எனக்கு எல்லா இடத்துலேருந்து கால் வர்றதே அங்கேருந்து தான் வருது. ஆமாம். அப்புறம் அந்த சோடா ஃபேக்ட்ரி காமெடி இருக்கு. ஒன்று எஸ்கே சார் கூட காம்பினேஷனில் இருக்கிறதுனால எல்லா இடத்துலேருந்து கால் வருது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த ஒரு போர்ஷன். அது வந்து வேறு ரியலாக நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த போர்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. மேம் இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ நாங்கள் படம் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. எல்லாரோட அப்படியே ஒரிஜினலாக அது நேச்சுரலாகவே இருந்துச்சு அவங்களோட எல்லா பார்க்கும்போதும். வெளியே இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, ஜெயம் ரவி சார் தான் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ரோல் தரலை அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து ரோலுன்றது நம்ம பார்க்கக்கூடாது, கேரக்டர் தான் பார்க்கணும். இப்போ வந்து அதில் வந்து ஜெயம் ரவி ஒரு வில்லனா ஒரு கேரக்டர், அப்போ உள்ள ஒரு உண்மை ஸ்டோரினுக்குள்ளே வந்துட்டு எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அவருக்கு இல்லை அப்படின்ற போட்டி அவங்களுக்குள்ளே கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க, இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு இது இல்லாமல் பண்ணுறாங்க. நான் சீனியரு நீ சீனியரு நான் இது அப்படின்ற ஒரு இது இல்லாமலே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக அவங்களுக்கு வேணால் அப்படி தோணலாம், பட் அவங்களுக்குள்ளே எந்த இதுவும் இல்லை, ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஓகே. உங்களுக்கு யார் சார் ரொம்ப க்ளோஸ் செட்டில்? எனக்கு க்ளோஸ்ல எல்லாருமே நல்லா பேசுனாங்க. இப்போ எஸ்கே சார் எடுத்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நானே வந்து அவரு கூட தான் ஷூட்டு. ஸோ அவரு கூட எனக்கு பண்ணுறது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. மேம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவருமே எனக்கு சப்போர்ட் பண்ணார். இப்போ அவரே எனக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாரு. எஸ்கே சாரே வந்து டைலாக்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கேஷுவலாக இருங்க, நல்லா பண்ணீங்க சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணி அவரு பண்ண வச்சாரு. ரொம்ப ஒரு மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட், அதாவது இந்த விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன். அது ஃபன்னாக ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கும்ல? கண்டிப்பாக. இல்லை, ஃபன்னானா வந்துட்டு பாட்லேயே வந்துட்டு எனக்கு வந்து மேம் எல்லாருமே வந்து நல்லா பாராட்டிட்டாங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் அப்படி பண்ணன்றது எனக்கே ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அந்த கன் ஷூட்டு அது எல்லாமே ஒரு டேக்லேயே பண்ணிட்டேன். ஸோ மேமே எனக்கு வந்து கடைசியில் வந்துட்டு நான் நீ ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ ரவி கே சார் வந்து கேமராமேன் பாராட்டினார். ஃபைட் மாஸ்டர் தம்பி உன்னை பார்க்குறதுக்கு வந்து பழைய விஜயகாந்தை பார்க்குற மாதிரி இருக்குது, ஸோ உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நீ நல்லா வருவ, நல்லா நடிக்கிற தம்பி, உன்னை பிரேமில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, முயற்சியை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் மேமும் வந்து அந்த ஒரு ஷாட்டும் வந்து டேக் ஓகேன்னுக்குள்ளே வந்துட்டு என்ன மேம் நீ ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆகிட்டப்போ நீ பயங்கரமாக பண்ணிட்டா அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. லைஃப்பில் அது மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் தாண்டி வந்தது எல்லாமே சின்னதாக பண்ணேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் போயிருக்கேன். ஸோ இதில் ஒரு நல்ல கேரக்டரு, இம்பார்ட்டண்டான இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு வரலாறுக்கான ஒரு கதாபாத்திரம் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதில் வந்துட்டு ஒரு
இப்படி ஒரு பேர் எடுக்கிறோன்றது மறக்க முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பாக. இப்போது ஏதாவது ஒரு இதில் ஒருத்தர் பாராட்டினா பரவாயில்ல, அட்டன் டைமில் எல்லாருமே பாராட்டினாங்க. கேமராமேன் பாராட்டினாங்க, ஃபைட் மாஸ்டர், மேடமு. ஸோ மேடம் வந்து அங்கே வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்டாக ஆகிட்டுன்னு சொல்லிட்டுன்றக்குள்ள அது கொஞ்சம் ரொம்ப ஹார்ட்டிங்கான ஒரு விஷயம் தானே. அது ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணம் அது. எப்படி சார் ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும்ல இந்த மாதிரியான விஷயம்? ஆமாம், இப்போ தமிழ்ன்றது வந்து நம்ம அதில் வந்து ஹிந்தி திணிக்காதன்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போவே வந்து அதுதானே நடந்திருக்கு. இப்போ வந்து ஹிந்தி அவங்க வந்து ஹிந்தி ஃபுல்லாக வரணும். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா கூட இப்போ சென்னை ஃபுல்லாக முக்கால்வாசி பேர் ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு கடைக்கு போகிறோன்னா ஹிந்திக்காரங்க 5 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 5 பேருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 பேருக்கு தெரிஞ்சப்போ நம்ம கேட்குறது அவனுக்கு புரிஞ்சு நம்மளுக்கு கொடுத்தா போதும். ஸோ அவங்க இருக்கிற 5 பேருக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அவன்கிட்ட திட்ட வேணாம். ஸோ நம்ம ஹிந்தியில் தான் பேசணுன்ட்டு அவனுக்கு திட்ட வேணாம். யாருக்கோ ஒருத்தருக்கு புரிஞ்சால் போதும். ஸோ இதோ கதையோட ஸ்டோரியே அதுதான். இந்தியை வந்து திணிக்க வேண்டாம். அந்த இந்தியை வந்துட்டு யாரும் எதிர்க்கல, அது திணிக்க வேணான்றது தான் கதை. அதுதான் இது. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னா அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இது எந்த இடத்துலையாவது கான்ட்ரவர்சியாக மாறிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னே யோசிச்சிருக்கேன். இப்போ இந்த கதை வந்த உடனே, இப்போ இந்த படம் வாங்கின உடனே எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்களை கண்டாலே எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும். ஓகே, ரீசனாக ஹிந்தி நிறைய பிரச்சனை திருப்பூரில் அங்கெல்லாம் சில ஹிந்திக்கா பசங்க பண்ணுற சில வேலையால் அது நடந்தாலும் ஹிந்தினாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த படம் வந்தோடனே ஹிந்திக்காரங்களுக்குமே நல்லா இருக்குது, தமிழ்காரர்களுக்குமே வந்துட்டு இதை நம்ம கற்றுக்கணும். பட் நம்ம விருப்பம் இல்லாமல் கற்றுக்க வேணாம், விருப்பம் இருந்தால் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்துது. இந்த படம் வந்தோடனே கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க மக்கள், அப்படி எனக்கு தோணுது. எதுலேயும் வந்து ஆர்வமாக இல்லாமல் இப்போ நம்ம ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்ற யார்கிட்டையும் கோவப்படாமல் ஹிந்தி கற்றுக்கினா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ஓகே, ஹிந்தி திணிக்க வேணாம், ஹிந்திக்காரனை நம்ம யாரும் எதுவும் சொல்ல வேணாம், தெரிஞ்சுதான் அவன் பண்ணிட்டு போட்டோம், நம்மளுக்கு தெரிஞ்சுதான் நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு அந்த பராசக்தி வந்துட்டு மக்கள் இப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிறைய மக்கள் வந்துட்டு இனிமேல் வர மக்கள் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்தோட வெளியே போவாங்க அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்கன்னா என்னது? நிறைய யோசிக்க வாய்ப்பு இருக்குது. மக்கள் இந்த படம் பார்த்துட்டு பிற்பாடு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தமிழுக்கு போராடி இருக்காங்க, அப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இந்த ஒரு படத்தை பார்த்து அவங்க நிறைய விஷயம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹிந்திக்கு இப்போது இதிலவே வந்து சில இது வந்து இது உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ இந்த கமெண்ட்ஸை வந்து குறையா சொல்லாமல் அவங்க போய் படித்தாங்கன்னா அதை ஆராய்ஞ்சு பார்த்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு அவங்க ஆராய்ஞ்சாங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணும். ஓகே, இப்போ படமாக பார்த்துட்டு சொல்கிற சில கமெண்ட்ஸை பார்க்காம அப்போவே இப்படி நடந்திருக்குன்னா அப்போ எதுவும் உண்மை இல்லைன்னு அவங்க போய் ஒரு அந்த பழைய புக்ஸை வாங்கி இல்லை சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு நல்ல இதுன்னு தோணுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பேச ஆரம்பிச்சப்பவே நீங்கள் சொன்னீங்க பராசக்தி வரதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை கடந்து தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஓகேவா இருக்கா சார்? இல்லை ஏதாவது பிரச்சனை எல்லாம் இருக்கா? பிரச்சனைகளை தாண்டி இது ஒரு நல்ல என்ன பிரச்சனைகள் ஆக்சுவலாக? இல்லை, இப்போ டேட்டு பிரச்சனை வந்துச்சு, எல்லாருக்கும் ஒன்று போச்சு. இப்போ சில கமெண்ட்ஸ்லாம் வருது இல்லை, இப்போ படம் வந்து விஜய் சார்து வந்துச்சு, எங்களது வருது. ஸோ வந்து விஜய் ஃபேன்ஸ் பேசுறது வந்து எப்படின்னா அவங்க ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இப்போ உண்மைன்னு தெரியும். ஏன்னா இப்போ வந்து எந்த ஆர்டிஸ்ட், இப்போ விஜய் சார் கூட எந்த படம் வந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் பேசுவாங்க. ஸோ அஜித் சார் படமே வந்தாலும் வந்துட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுகிறாங்க. என்னன்னா இதில் வந்து யார் இப்போ விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், அந்த ஹீரோவுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு படம் வருதுன்னா அந்த ஹீரோவை டார்கெட் பண்ணுறது அவங்க கம்மி பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அது அவங்க அந்த டேட்டுக்கு வர்றது வந்து ஹீரோவோடைய பொறுப்பு கிடையாது, ஒரு டைரக்டரோடைய ரீசன் கிடையாது. அதை தாண்டி ப்ரொடியூசர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேன்ஸாக சில பேர் வந்து தெரியாமல் அந்த ஹீரோவை வந்து மட்டம் தட்ட வேணான்னு எனக்கு தோணும். ஓகே, ஏன்னா இப்போ ரீசனாக எங்களுது வந்துச்சு, விஜய் சார்து வரலன்னு உடனே ஸோ இப்போ ரொம்ப சில விஷயம் கடுமையாக மெசேஜ் பண்ணுறது, அதுக்கான ரிப்ளை பண்ணுறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபேன்ஸாக ஆதங்கத்தில் பண்ணுறாங்க. பட் அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கின்னு பண்ணணும், தெரியாமல் எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன்.
இப்போ விஜய் சாரோட படம் வந்து தள்ளி போனது நீங்கள் ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா மைனஸாக பார்க்குறீங்க? இல்லை ப்ளஸ் ஆனால் எங்களுக்குமே வருத்தம் தான், எங்கள் மேமுக்கே ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா எங்கள் மேம் வந்து விஜய் சார் ஃபேன் தான். ஸோ மேம் விஜய் சார் எந்த படம் இருந்தாலும் எங்கள் மேம் எல்லாருமே ஆஃபீஸில் எல்லாருமே கூட்டின்னு போய் படத்தை பார்த்துருவோம். ஃபஸ்ட் டேவே மேம் எல்லாரையும் கூட்டின்னு போய் பார்ப்பாங்க. ஸோ எங்களது வந்து ப்ளஸ்ஸாக நாங்கள் எதையுமே பார்க்க முடியாதுல்ல. இப்போ நாங்கள் அவரது வரல எங்களது வந்துச்சு நாங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அவரது வந்து சென்சார் பிரச்சனை. இப்போ எங்களுதுமே கடைசியாக அந்த 18 மணி நேரம், ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸ் இன்சார்ஜாக நான் பார்த்த வரைக்கும் மேடம்லேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்லேருந்து எடிட்டர் வரைக்கும் தூங்காமல் வேலை பார்த்துருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் நாங்கள் வைக்கிற ஃபுட்டு கூட சாப்பிட்டதே இல்லை. ஃபுட்டு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. கடைசியாக ஒரு 2-3 நாளாக அந்த சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா அவங்க கொடுத்தது எல்லாமே கட் பண்ணி அனுப்பியாச்சு. அனுப்புனதுல எதனா ஒன்று மறுபடியும் கரெக்ஷன் சொல்லுவாங்களான்ற ஒரு பதட்டத்தோட பயத்தோடவே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரிலீஸுக்கு அதோட அப்ரூவல் வர வரைக்கும் ஒரு தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு நர்வஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே அது இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸ் இன்சார்ஜாக நான் பார்த்த வரைக்கும் யாருக்குமே அந்த பசின்றதே ஒன்று மறந்துட்டாங்க. மேம் முதற்கொண்டும் கரெக்டாக சாப்பிட வைப்பாங்க. மேம் எல்லோரையும் டைமுக்கு சாப்பிடுன்னுவாங்க. ஸோ அவங்களுமே கடைசியாக இந்த பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த சென்சார் அப்படின்றதே வந்துட்டு பெரிய அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும். இல்லை, சென்சார்ன்றது வந்து இப்போ விஜய் சார் படத்துக்குமே சென்சார் பிரச்சனை தான் இப்போ ட்ராப் ஆச்சு. எங்களுதுமே சென்சார் பிரச்சனை நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் ஒரு ஃபேமிலி விட்டு தான் சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்துட்டு அசிஸ்டன்ட் டேரக்டருங்க வந்து ஃபேமிலி விட்டுட்டு இப்போ இந்த ஊருக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எந்த அசிஸ்டன்ட் டேரக்டரும் போயிருக்க மாட்டாங்க படத்தோட பிரச்சனையால். அந்தமாரி நேரத்தில் வந்துட்டு அவங்கவுங்க ஃபேமிலி விட்டுட்டு ஒரு அந்த சென்சார்ன்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுக்கு அரசியலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படி இப்போ வந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி வேணால் பொலிட்டிஷியன் கம்பெனியாக இருக்கலாம், அதில் இருக்கிற ஆளுங்க யாருமே அந்த பொலிட்டிஷியன் கம்பெனிக்கு சேர்ந்த ஆள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் முதற்கொண்டு ஆர்டிஸ்ட் முதற்கொண்டும் இத்தனை வருஷமாக ஃபீல்டில் கஷ்டப்பட்டு ஒரு டைரக்டர் ஆகணும், அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு ஒரு கிடைச்ச வாய்ப்பை பண்ணணுன்ட்டு பண்ணுறாங்க. பட் கம்பெனி யாரும் ஆடியன்ஸை பார்க்க வேணாம் தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. கம்பெனி இந்த கம்பெனி அந்த கம்பெனி யாருது, அதை வச்சு வந்துட்டு இந்த படம் ட்ராப் ஆகுது இந்த கம்பெனி தான் காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்காம சென்சார்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எங்களுதுமே நிறைய சீன் கட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எங்களுது கட் ஆகிடுச்சுன்றதுக்கோசம் எங்கள் கம்பெனி இந்த கம்பெனி அப்படின்ட்டு நான் வந்து சொல்ல முடியாது இல்லை. இப்போ அப்போ எங்களுது அந்த கம்பெனினா எங்கள் படம் ஏன் கட் ஆயிடுச்சு? எல்லாமே எங்களுதுமே நிறைய சீன் கட் பண்ணியிருக்காங்க சென்சார். எந்த மாதிரியான சீன்ஸ்லாம் சார்? இந்தமாரி மொழிக்கான பிரச்சனை, டைலாக்கா கொஞ்சம் சீன்ஸாக எல்லாமே கட் ஆகிருக்கு. ஸோ அந்தமாரி தான் விஜய் சார்து ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இது நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு அந்த படம் ட்ராப் ஆனதுனால எங்கள் ஆப்போசிட்டாக ஒரு படம் வருதுன்னு அந்த கம்பெனியோட ஆள் தான் காரணம்னு ஆடியன்ஸை நினைக்க வேணாம். ஏன்னா வந்து நான் சொல்கிறது என்ன, இப்போ விஜய் சாரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபேமிலி, அசிஸ்டன்ட் டேரக்டரு எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் வந்துருக்கு. இப்போ எங்களது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, எங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நான் நடிச்சிருக்கேன், என் ஃபேமிலி பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் நான் ஒர்க் பண்ணது டைட்டில் வருது, எல்லாருமே ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக. இப்போ அதேமாரி தானே அவங்கக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ரிலீஸ் ஆகலைன்றப்போ அவங்க எவ்வளோ ஒரு வேதனையில் இருப்பாங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ ஆடியன்ஸ் வந்து கம்பெனியை பார்க்காம அதுக்குன்னு ஒரு சென்சார் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஸோ பராசக்தியில் வந்துட்டு உங்களோட ரோல் நான் முதல் சொன்ன மாதிரியே உங்களுக்கும் அங்கே ரோலுக்கும் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் சட்டையில் ஃபுல்லாக ரத்தத்தோட ஒரு போராளியோட இதை வந்து நாங்கள் அதில் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வியும் பட்டோம். என்ன இல்லை சம்பவம்னா, அந்த ஃபைட் சீன் அப்போ வந்து அந்த கன் ஷூட்டுக்கு ஓடுறதுக்கு முன்னே வந்து ஒரு வாட்டி அடிபட்டுருச்சு. அந்த ஜம்ப் ஆகணும் ஃபைட்டருங்களாம் வந்து சொன்னாங்க, அப்போ மாஸ்டர்லாம் சொன்னாங்க. நான் வந்து இதுக்கு முன்னே நிறைய பண்ணியிருந்தால் எனக்கு அனுபவம் இருந்திருக்கும். ஸோ ஃபைட் மாஸ்டர்லாம் சொன்னாங்க ஜம்ப் ஆகி விழுக்குள்ள அப்படி கொஞ்சம் தலையை நிமித்திப்பான்னாங்க. நம்ம இது வரைக்கும் பண்ணியிருந்தால் அது தெரிஞ்சிருக்கோம். ஸோ பண்ணாதனால வந்துட்டு நல்லா பிளாட்டாக விழுந்து இங்கே அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே நான் பயந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கேராகவே இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆமாம், ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு அப்போ சுப்ரீம் சுந்தரம் மாஸ்டர் வந்துட்டு
எப்படிப்பா இருக்கு நல்லா தெரிதா, சும்மா அது ஃபன்னாக பண்ணிட்டாரு. எனக்கு வந்து அது வந்து 4ஆவது தெரிதா 8ஆவது தெரிதா, சரி சரி அஷன் சொன்னார்ல நீ ஏன் தலையை கீழே விட்ட, ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ண, நாங்களாம் ஃபைட்ருங்க பண்ணிட்டோம், இப்போ நீ பண்ணுறல இனிமேல் நீ அடுத்தடுத்து பண்ணனே உனக்கே தெரிஞ்சிடும் ஃபைட்ருனா என்ன அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. மாஸ்டர் வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, அதுக்குள்ளே கேமரா ஷிஃப்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணி இது பண்ணாங்க. அப்புறம் அன்றைக்கி நான் மறுநாள் அப்புறம் கொஞ்சம் தெளிவாக ஆகிட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன்ட்டேன். வலி போயிடுச்சு, ஸோ நான் போகலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து லைன் போட்டு ரியா மேம் வந்துட்டு மணிகண்டன் ஒரு மேனேஜர் விட்டு, ஐயோ நீங்கள் வந்து தான் ஆகணும் இல்லைன்னா மேடம் என்னை விட மாட்டாங்க அப்படின்னு மணிகண்டன் ஒரு மேனேஜர் வந்து கட்டாயப்படுத்தி இட்டுன்னு போய் ஸ்கேன் போட்டு பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கட்டியிருக்கு. அது ஒரு 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க, கொடுத்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டேன் நான். மேம் என்ன சொன்னாங்க? மேம் சொன்னாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணு. அதுக்கப்புறமா ஷூட் முடிஞ்சு என் போர்ஷன் முடிஞ்சிட்டு நான் வந்துட்டு அப்போவுமே டெய்லி எனக்கு மேம் மெசேஜ் பண்ணேன், எப்படி இருக்குது, பெயின் எதாவது இருக்கா சொல்லு, பெயின் எதாவது இருந்தால் சொல்லு, நான் ஊரில் கூட நான் ஹாஸ்பிட்டல் இட்டு போகிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் என் போர்ஷன் முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் மேம் மெசேஜ் பண்ணி டெய்லியும் கேட்பாங்க. மேம் ரொம்ப ஸ்வீட்டாக? ஸ்வீட்டு தான். ஓகே. நிறைய பர்சனலாக இது பண்ணுவாங்க, நிறைய டிப்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே. அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே. ஸோ பராசக்தி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கிறதே வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய பிளெஸ்ஸிங் தான், கொஞ்சம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப பெருசு தான். ஓகே சார். ஸோ மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.